In this video, we are going to discuss about the condition for the ideal solution. ஒரு ஐடியல் சொல்யூஷனா இருக்குன்னா அதுக்கு நமக்கு வந்து என்னென்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா அது வந்து ரவுல்ஸ் லா வந்து நமக்கு வந்து ஒபே பண்ணணும். ஓகேவா? அது வந்து நம்ம என்ன ரவுல்ஸ் லா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அது கண்டிப்பாக நமக்கு வந்து ஒபே பண்ணி ஆகணும். இதான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அப்படி ரவுல்ஸ் லா வந்து ஒபே பண்ணணும் அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா ஹெச் மிக்சிங். ஓகேவா? ஸோ டெல்டா ஹெச் மிக்சிங் நமக்கு என்ன இருக்குன்னா 0 வந்து இருக்கணும். அப்புறம் டெல்டா மிக்சிங் ஆஃப் வால்யூம் வந்து நமக்கு வந்து 0 இருக்கணும். அப்போ வாட் இஸ் த மீனிங் பார்த்தீங்கன்னா இப்போ 2 சொல்யூஷன் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்க. நம்ம அந்த 2 சொல்யூஷனை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அதில் டெம்பரேச்சர் சேஞ்சஸ் வந்து இருக்கக்கூடாது. ஓகே, ஹீட் வந்து நமக்கு எங்கேயுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் சேஞ்சஸ் வந்து இருக்கக்கூடாது முதல் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வால்யூம் சேஞ்சஸ் வந்து இருக்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 50 ml வாட்டர் 50 ml வாட்டர் அண்ட் 50 ml நீங்கள் எத்தனை நாள் வந்து நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது பெர்ஃபெக்டாக 100 ml இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் சொல்யூஷன். அது வந்து 100.001 ml இருந்தாலும் நமக்கு என்ன கிடையாது அது ஐடியல் சொல்யூஷன் கிடையாது. 99.99 ml இருந்தாலும் நமக்கு என்னது அது ஐடியல் சொல்யூஷன் வந்து நமக்கு வந்து கிடையாது. அப்போ டெல்டா வால்யூம் மிக்சிங் வந்து பெர்ஃபெக்டாக 0 இருக்கணும். டெல்டா ஹெச் மிக்சிங் நமக்கு என்னன்னா பெர்ஃபெக்டாக நமக்கு வந்து 0 இருக்கணும். ஆனால் ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரி வந்து எந்த ஒரு சொல்யூஷனுமே நீங்கள் வந்து கிடையவே கிடையாது. ரெண்டு லிக்விடை மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அங்கே கொஞ்சமாவது டெம்பரேச்சர் சேஞ்சஸ் வந்து ஹீட் எனர்ஜி வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். கொஞ்சமாவது வால்யூம் சேஞ்சஸ் வந்து இருக்கும். பெர்ஃபெக்டாக நமக்கு வந்து மேட்ச் ஆகாது. ஏன் மேட்ச் ஆகாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து வாட்டர் வந்து எடுத்துப்போம். வாட்டரில் நமக்கு என்ன இருக்கும் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ வாட்டரில் நமக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து இருக்கும். ரெண்டு வாட்டர் மாலிகுலுக்கு நடுவில் நமக்கு என்ன இருக்கும்னா ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலுக்கும் நடுவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து ஓகே இங்கே வருவோம். அப்போ இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து என்ன ஆகணும் வாட்டரையும் ஆல்கஹாலையும் ஆட் பண்ணும்போது இந்த ஹைட்ரஜன் பாண்டிங்கை நமக்கு பிரேக் ஆகிட்டு எத்தனால் கூட நமக்கு வந்து பாண்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகணும். ஒரு மெத்தனால் எடுத்துப்போம். ஓகே, ஒரு ஆல்கஹால் கூட நமக்கு என்ன ஆகணும் ஒரு புதுசாக ஒரு பாண்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகணும் இல்லையா? அப்போ இந்த ஹைட்ரஜன் பாண்டிங்கை பிரேக் பண்ணிட்டு இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகணும். அப்போ இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும், இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் நமக்கு வந்து வீக்காக இருக்கும். அப்போ ஸ்ட்ராங்கான ஹைட்ரஜன் பாண்டிங்கை பிரேக் பண்ணால் நிறைய எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். அப்போ வீக்கான ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியான எனர்ஜி தான் நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகே, அப்போ ஹை எனர்ஜி வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது, லெஸ் எனர்ஜி தான் நமக்கு யூஸ் ஆகுது. அப்போ அந்த எக்ஸஸ் எனர்ஜிலாம் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா என்தால்பி அதாவது ஹீட்டாக வந்து நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். அப்போ ஒரு பாண்டு பிரேக் ஆகி ஒரு பாண்டு நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுதுனாலே அங்கே கண்டிப்பாக ஹீட் சேஞ்சஸ் வந்து இருக்கும்.